பாரதிதாசன் வந்து புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேருடன் சாய்ப்போம்னாரு. அந்த கெட்ட போர் வந்து மேல் சாவனிசம். அது ரொம்ப நாளா இந்தியாவில் இன்னும் இருக்கு, தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கு. இதில் வட மாநிலங்களில் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி பெருமளவில் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் குறைச்சி இல்லை. ஆனால் அதை எதிர்க்கிற சுதந்திர மனப்பான்மை உள்ளவர்கள், நடுநிலைமையானவர்கள், பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து பெண்மைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வந்து சமுதாயத்தில் பரவலாக இருக்கு. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாரதி சொன்னார். வைய வாழ்வில் தன்னில் இந்த வகையிலும் தமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே அப்படின்னு 1920s ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். நம்ம திரைப்படத்தை கூட பாருங்க, இந்த நெஞ்சில் ஓர் ஆலயம்ங்கிறது மிகச் சிறப்பான ஒரு திரைப்படம் அந்த காலத்தில் கருதப்பட்டது. ஆனா அந்த நெஞ்சில் ஓர் ஆலயத்துல சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தா மேல் சாவனிசம் தான். ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கணவனை தெய்வமா நினைக்கிறா, அது வரைக்கும் சரி. அந்த கணவன் சொல்றான், ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா உன் வாழ்க்கை கருகிடக்கூடாது, நீ வந்து இவரை டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு துடிக்கிறா. சொன்னதும் நீதானா, சொல் 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 என்னுயிர் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை படலாமா அப்படின்னு பாடுற மாதிரி பாடல் எழுதியிருந்தாங்க. இது போற்றி பாராட்டப்பட்டது. இது ஒரு விதத்துல பார்த்தா ஒரு மேல் சாவனிஸ்டுடைய அடையாளம். என்ன, வீரால வந்து ரஜினிகாந்த் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதும், உலகம் சுற்று வாலிபர்ல கடைசியில் எம்ஜிஆர் 2 ஒய்ஃபோட போறதும், இது எல்லாமே மேல் சாவனிசம் தான். இது எல்லாத்தையும் எதிர்த்து போராட வேண்டிய கடமை வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கு.